விஷ் யூ அ வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. நீங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. பலவீனமான பாண்டங்களை தான் தேவனாகிய கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துகிறார். He always chose the broken one and then he builds them. May the good God bless you. இன்றைக்கும் ஒரு அருமையான சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானித்தோம். இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம படிக்கிறதுக்கு தொடங்கும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் கைவிடுவாரா, கைவிட்டுட்டாரேப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த அதிகாரத்தினுடைய சில வசனங்கள், முன்னாடி இருக்கிற வசனங்களை, முன்பாக இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது அப்படியாக ஒரு எண்ணம் தோணும். ஆனால் இதற்கு மத்தியிலையும் நாம் விசுவாசத்தோடு கூட காத்துக்கொண்டு துதியை ஆண்டவருக்கு ஏறெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த சென்ட்ரல் தீம். இந்த அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறோம். பிரைஸ் காட் இன் மிட்ஸ்ட் ஆஃப் த சஃபரிங். பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை துதி. பாடுகளின் மத்தியில் ஆண்டவரை துதி. தேவஜனமே, ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் நிச்சயமாக சங்கீதம் பாடுவான். அவன் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று துதி எடுப்பான், ஆண்டவருக்கென்று ஸ்தோத்திர பலி ஏறெடுப்பாங்க, ஆண்டவரை நல்லா எக்ஸால்ட் பண்ணுவாங்க, ஆண்டவரை நல்லா உயர்த்துவாங்க. ஆனால் அதே மனுஷன் பாடுகளின் வழியாக நடந்து போகும் பொழுது, பிரச்சனைகளின் வழியாக இருக்கும் பொழுது, போராட்டங்களின் வழியாக இருக்கும் பொழுது அந்த துதி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா எல்லா கேஸ்லேயும் பார்க்கும் பொழுது அது நடக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க மூழ்கி போய் ஆண்டவரே நம்ம என்ன பண்ணிடுறோம், பல நேரத்தில் மறந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சங்கீதம் நமக்கு ஒரு பெரிய அலாம் மாதிரி. எப்படி நம்ம இத்தனை மணிக்குள்ளே எழுந்துக்கணும்னு சொல்லி நம்ம ஃபோனில் நம்ம அலாம் வைக்கிறோம், நம்மளோட டைம் பீஸில் நம்ம அலாம் வச்சு நம்ம எழுந்துக்கிறோம். ஏன்? நம்மளை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு ரிமைண்டர் தான் இந்த சங்கீதம். பாடுகளின் வழியாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். பாடுகளின் வழியாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, பல அதிகாரங்களை எழுதின, சங்கீதங்களை எழுதின தாவீது தான் இந்த அதிகாரத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். டு த சீஃப் மியூசிஷியன், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த அதிகாரத்தினுடைய முன்னுரையில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை இது தாவீது கடந்து வந்த பாடுகளோ. தாவீதை யார் துரத்துனாங்க? சவுல் ராஜா துரத்திக்கிட்டே இருந்தார். அப்போ சவுல் ராஜா அவரை துரத்தி தாவீது சொல்லணும்னா அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை, அந்த அளவுக்கு அகனி, அந்த அளவுக்கு பாட அவர் ஃபேஸ் பண்ணார். ஆனால் தேவஜனமே, இது தாவீதை மாத்திரம் குறிக்கிற சங்கீதம் அல்ல, தாவீதினுடைய ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற சங்கீதமாக இது இருக்கிறது. அப்போ தாவீது ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அது அவரை பற்றி மாத்திரம் அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின, வார்த்தையினால் உண்டாக்கின தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை இந்த அதிகாரம் தியானிக்கிறது. வெரி பெஸ்ட் சாம்ஸ் இந்த டைமில் நம்ம தியானிக்கிறது. வி ஆர் இன் த லென்ட் டேஸ். ஆண்டவருடைய பாடு மரணங்களை முழு உலகமே தியானித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை நாம் தியானிப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிங் டேவிட், தாவீது ஆண்டவரை பாயிண்ட் பண்ணுறார், ஆண்டவரை சுட்டி காமிக்கிறார், ஆண்டவரை பாயிண்ட் பண்ணுறார். நம்மளுடைய எல்லா செயல்களும், நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஃபைனலாக யாரை தான் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஜீசஸ், 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 அவரை தான் காமிச்சு கொடுக்கணும். ஒருவேளை இது அவரை பற்றி, அவருடைய பாடை பற்றி அவர் சொன்னாலும், அவர் யாருக்கு நேராக அவருடைய கையை நீட்டுறாரு அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்டோட பாடு மரணத்தை இந்த இடத்துல அவர் சொல்லிட்டார். அதில் சொல்லியிருக்கு அந்த ஃபஸ்ட்டு வசனம், என் தேவனே, என் தேவனே.
தேவஜனமே, எப்பொழுதும் ஒரு வார்த்தையை நம்ம 2 முறை சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, மை காட், மை காட். அப்போ முதல்ல சொல்கிறாரு, திரும்பி இன்னொரு முறை சொல்கிறாருன்னா, அந்த மை காட், என்னை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, என்னை கை விட்டுட்டீங்களேன்ற அந்த வருத்தம், அந்த ஏக்கம், அந்த 2வது முறையில் அவர் சொல்கிறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ தாவீது ஒரு பெரிய டேஞ்சரில், ஒரு பெரிய ஆபத்தில், ஒரு பெரிய கைவிடப்பட்ட சூழ்நிலையில், புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரு, என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். இப்போ இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து, ஆண்டவருடைய ஆலயமாக வாழ்ந்து, ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், என்ன கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரே. So it says the deep relationship of himself and God. நான் உங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தேனே ஆண்டவரே, நான் உங்களையே நம்பியிருந்தனே, என் பலனாகிய கர்த்தாவே, நீங்கள் தானே என் துருகம், நீங்கள் தானே என் கோட்டை, நீங்கள் தானே என்னுடைய ரட்சணிய கொம்பு, நீங்கள் தானே என்னோட நம்பிக்கை அங்குரம். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்படியான ஒரு தேவன் என்னை நீங்கள் கைவிட்டுட்டீங்களே. அப்போ எனக்கு நீங்கள் உதவி செய்யாமல், எனக்கு நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்காம நீங்கள் ஏன் தூரமாக இருக்கீங்க? நான் இத்தனை முறை உங்களை நோக்கி கூப்பிட்டோம், நீங்கள் ஏன் எனக்கு தூரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த சங்கீதத்தை நாம் 2 பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்து வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 21ஆம் வசனத்தில் இருந்து அதிகாரம் முடிய அடுத்த பகுதியாகவும் பிரித்து கொள்ளலாம். இதில் முதல் பகுதிக்கு நம்ம ஒரு குறுந்தலைப்பு கொடுக்கலாம், தி agony of the forsaken one. கைவிடப்பட்டவனுடைய பாடு, கைவிடப்பட்டவர்களுடைய பாடு என்று முதல் பகுதிக்கு தலைப்பு கொடுக்கலாம். அடுத்த பகுதிக்கு கைவிடப்பட்டவர்களுடைய பதில், அல்லது கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுக்கும் பதில் என்று நாம் 2 பகுதியாக பிரிக்கலாம். இதில் முதல்ல இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் என் வார்த்தையை நீங்கள் கேட்காம இருக்கீங்களா? ஏன் தூரமாக இருக்கீங்க? ஏன் தூரமாக இருக்கீங்க? சில நேரம் நம்ம கூட இப்பேற்பட்ட ஒரு பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இந்த காரியத்தை தான். என்னுடைய உதடுகளிலிருந்து பிறக்கிற விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிற தேவனே, ஆனால் இந்த இடத்துல நான் கதறி சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் இன்னும் கேட்காம இருக்கீங்களே, நீங்கள் ஏன் இன்னும் தூரமாக இருக்கீங்க? தேவஜனமே, இதே வார்த்தைகளை தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் கதறினார். அவருடைய சூழ்நிலையை நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இந்த வானத்தை, இந்த பூமியை வார்த்தையினால உண்டாக்கியவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் பிதாவினுடைய விசேஷமான திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருக்கு தெரியும் இந்த பாடுகள், அவர் இந்த பாடுகள் வழியாக அவர் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இந்த பெரிய மிஷனுக்கு, இந்த பெரிய ஒரு வேலைக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அந்த பாடு வழியாக அந்த பர்டிகுலர் நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்பொழுது இந்த நேரத்தில் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு திருப்பிக் கொள்ள போகிறோம். ஏசாயா 53:10 நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவரை, இயேசு கிறிஸ்துவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த பாவமும் அறியவில்லை. ஆனால் நம்முடைய குற்றங்களை போக்கும்படிக்கு குற்ற
நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவர் இருந்தவர், அவர் இருப்பவர், அவர் வரப்போகிறவர், என்றென்றும் இருக்க போகிறவர் அவர் மாத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தேவஜனமே, நம்ம இந்த பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நம்மை பார்த்தே நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே பூஸ்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அட் எனி காஸ்ட். அந்த சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்ம சூழ்நிலையை பார்த்தோம்னா அந்த சூழ்நிலைக்கு உள்ளவே நாம் மூழ்கி போய்விடுவோம். அந்த சூழ்நிலையில் வானத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் நான் கூப்பிடுறேன், நீங்கள் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இரவில் நான் கூப்பிடுறேன், நீங்கள் எனக்கு அமைதல் இல்லை. என்னுடைய ஆத்துமா அமைதல் இல்லாமல் உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கு. இதுதான் ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன், ஒரு ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்ப தேவஜனமே, நம்முடைய இந்த கடினமான நேரத்தில், பிரச்சனை மிகுந்த நேரத்தில், சோதனை நம்மை அழுத்துகிற நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டியது துதி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவஜனமே, உங்களுடைய இந்த டஃப்பான சூழ்நிலையில் நீங்கள் போய் புலம்புறதுனாலையோ அழறதுனாலையோ ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறதுனாலையோ உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது இல்லை. 100% மாறப்போகிறது இல்லை. ஆனால் நம்ம மாற்றி யோசிச்சு அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் கண்ட்ரோல் எடுப்பார். அந்த சூழ்நிலை அவர் கண்ட்ரோல் எடுப்பார். ஏன்னா காற்றும் கடலும் இந்த முழு உலகமும் யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது? ஆண்டவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்குதே, என் பிள்ளை என்ன புகழுதே. ஏன்னா துதி அப்படிங்கிறது அவரை நம்ம எக்ஸால்ட் பண்ணோம். ஏன்னா அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நம்ம துதிக்கும் போது அவரால் இருக்க முடியாது. அவர் இறங்கி வருவார், உன்னை தொட வருவார், உன் சூழ்நிலையை மாற்ற வருவார். எப்பேற்பட்ட பாடுகளின் வழியாக சென்றாலும், அது மனிதர்களுடைய நெருக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மத்தியிலையும் நம்ம துணிவோடு சொல்ல வேண்டும், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்ம சொல்லுவோமா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இன்னொரு முறை சொல்லலாமா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இன்னொரு முறை, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். மறுபடியும் அந்த பிரச்சனைகளின் வழியில் அவர் செல்லுகிற அந்த நேரத்தில் தன்னோட இமோஷன்ஸை அவர் வெளிப்படுத்துகிறார். உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் கொண்டு வரணும். உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இட் லீட்ஸ் டு மெனி டிஸார்டர்ஸ். அதுதான் டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குது. அதுதான் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு காரணமாக இருக்குது. எங்கே போய் உங்களுடைய இமோஷன்ஸை கொட்ட போகிறீங்க? எங்கே போய் உங்கள் இமோஷன்ஸை கொட்ட போகிறீங்க? தேவ சமூகத்தில் தான் இமோஷன்ஸை கொட்டணும். மனுஷங்க முன்னாடி போய் உங்களோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. மனுஷங்க முன்னாடி உங்களோட வீக்னஸை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்க கேட்கலாம், ஆனால் அதற்கு பின்பாக அவங்க அதை பற்றி எள்ளி நகையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ இமோஷனை நம்ம உள்ளவும் வச்சுக்க கூடாது, இமோஷனை நம்ம வெளியிலவும் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல சொல்கிறாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீரே. அப்போ அவர் ஞாபகப்படுத்துறார், தாவீது ஞாபகப்படுத்துறார், இஸ்ரவேலர்களை தேவனாகிய கர்த்தரே
அவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சாங்களே, எகிப்துல அவங்க அடிமையா இருந்தாங்களே, அவங்கள நீங்க விடுவிச்சிங்களே, அப்ப உங்களை நோக்கி கூப்பிட்டாங்களே, அவங்க தப்பிச்சாங்களே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ நம்ம தப்பிச்சிருவோம். அந்த லாஸ்ட், அந்த மயிர் இழையில், அந்த டிப் ஆஃப் த மோமெண்ட்ல கூட கர்த்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். சாத்தியமே இல்லை, பிழைக்க சாத்தியமே இல்லை, வாழ சாத்தியமே இல்லை. அந்த லாஸ்ட் மினிட், அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆண்டவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று வசனம் சொல்லுங்க. அப்போ உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். கர்த்தரை நம்பினவர்கள் நிச்சயமாக வெட்கப்பட விடமாட்டார் ஆண்டவர், மறந்துடாதீங்க. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை விழும்ப வருவான், ஆனா அவன் ஜெயிக்க மாட்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்துல நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் இல்லை. Now we have the blood of Jesus Christ which can save us from anything in this world. anything. நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம்ன்ற அந்த வார்த்தை பிள்ளைகளோட வாயில நீங்க சொல்லி கொடுக்கணும். ஆண்டவருடைய ரத்தத்தை கிளைம் பண்ண சொல்லணும். It is the most powerful. இப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேற்கொண்டு இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 20ஆம் வசனம் வரைக்கும் பாடுகளின் வழியாக போகிற அந்த கைவிடப்பட்ட மனிதனுடைய சூழ்நிலை தான் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ தன்னை தாழ்த்தி அவர் சொல்லுகிறார், நானும் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கங்கள், அந்த அளவுக்கு சவுல் நெருக்குகிறான், அந்த அளவுக்கு துரத்தி அவ்வளோ நிந்தை, அவ்வளோ அவமானம், அவ்வளோ நெருக்கம். மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த சூழ்நிலை இங்கே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களோ இல்லை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு புழுவை போல இருக்கலாம், எல்லாரால நிந்திக்கப்பட்டு, எல்லாரால அவமதிக்கப்பட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அந்த பாடு வழியாக போகும்பொழுது தான் அந்த பாடு வழியாக போகிற இன்னொரு மனுஷனுடைய அந்த ஃபீலிங் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தலைவலி வரும்போது தான், ஐயோ தலைவலினா இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, ஐயோ ஸ்டொமக் பெயின்னா இவ்வளோ சிரமமாக இருக்குமான்றது நமக்கு தெரியும். அப்போ நம்மளும் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம், நம்மளும் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். எதிரில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபரும் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது மற்றவர்களை நிந்திக்காத படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போ மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? நிந்திக்கக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நாமும் அவருடைய சாயல் தான், அவங்களும் அவரோட சாயல் தான். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது? நிந்திக்கக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. இப்போது இந்த தற்போதைய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் பரியாசம். எந்த இடத்துல போனாலும், அது சோஷியல் மீடியாவில் போனாலும் சரி, ஒர்க் பிளேஸில் போனாலும் சரி, ஸ்கூல்ஸில் போனாலும் சரி, காலேஜஸில் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பரியாசத்தின் ஆவி, நிந்திக்கப்படுறது, அவமதிக்கப்படுற காரியங்கள் ஆளுகை பண்ணுது. தேவஜனமே, we are called for his glory. நம்மளை தேவன் பெயர் சொல்லி அவர்களுடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார். நம்ம இப்பேற்பட்ட எந்த காரியத்திலும் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரோ இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். இந்த காரியத்தை தாவீதை பார்த்து மட்டும் சொல்லலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தும் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. நம்ம வாயை திறந்து நம்ம பேசுகிற காரியங்கள் எதிரில் இருக்கிற நபருடைய அந்த கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? அவங்க ஆண்டவரே வந்து அவரை விடுவிக்கிட்டோம், தேவனுடைய மைந்தனானால் தேவனே வந்து இவரை விடுவிக்கிட்டோம்.
ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க. அப்போது தாவீதை பார்த்தும் இப்பேற்பட்ட ரீதியாக சொல்லுகிற மக்கள் இருந்திருக்கிறாங்க. we should be very careful in what we utter. இந்த இடத்துல அவர் மறுபடியும் அவர் ஆண்டவரை தான் அவர் உயர்த்துறாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவரே இவனை விடுவிக்கிட்டோம், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரோ, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் நான் உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். மறுபடியும் அவர் தன்னுடைய நம்பிக்கை, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. தேவஜனமே, நீங்கள் தான் என் தேவன் சொல்லிட்டு இந்த டஃப்பான சூழ்நிலையில் கூட அவர் பிரகடனப்படுத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னும் சொல்கிறாரு, கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருந்தேன். ஹவ் பியூட்டிஃபுல், ஹவ் வண்டர்ஃபுல். அப்போத்திலேருந்து இது வரைக்கும் நீங்கள் தான் என் ஆண்டவராக இருக்கீங்க. தேவஜனமே, நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நாம் துக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். It can be a test for your faith. மீதி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ தெரியல, ஆனால் அந்த கடினமான நேரம், அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை, நிர்கதியான சூழ்நிலை, நெருக்கப்படுகிற சூழ்நிலை, ஆண்டவர் 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 என்று நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை விடுவிப்பார். அந்த நேரத்துலேயும் அவரை பிரைஸ் பண்ணணும். என்ன ஆண்டவரே இது கூட பண்ணல, கம்ப்ளைனிங் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, நெகட்டிவ்குள்ளே தள்ளி நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண, நீங்கள்லாம் என்ன ஒரு ஆண்டவர், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, நோ 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 நோ. நம்ம அந்த மாதிரி கேட்க போகிறது கிடையாது. அதற்கு பதில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி தான் அந்த சூழ்நிலையை அவருடைய கருத்தில் கொடுத்து அவர் அதை டேக் ஓவர் பண்ண போறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஆமாம், நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவர் வேலை பார்க்க மாட்டார். நம்ம அப்படியே உட்காருவோம் கொஞ்ச நேரம். லெட்ஸ் ரிலாக்ஸ், லெட்ஸ் ரிலாக்ஸ். ஒரு கடற்கரைக்கு, ஒரு பீச்சுக்கு போகிற ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு நம்பிக்கையாக போகுது. என்ன அந்த அலை வந்தாலும், அது என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது, எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்காரு, எங்கள் அம்மா என் கையை பிடிச்சிருக்காங்க. அந்த சின்ன குழந்தையோட அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கை அவங்க அம்மா அப்பா மேலே. ஆனால் நம்ம அந்த சூழ்நிலை, அந்த அலையை தான் நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம யாரோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோன்றதை நம்ம பல நேரத்தில் மறந்துடுறோம். நம்முடைய ஆதாரமே அவர் தான். முழு உலகமும் கைவிட்டாலும் நம்முடைய ஆதாரமே அவர் தான். அதில் அவரை பார்ப்போம். முன்னாடி இருக்க கடலை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற போராட்டத்தை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. நீங்கள் யார் கையை பிடிச்சிருக்கீங்களோ அவரை பாருங்கள், அவர் முகத்தை பாருங்கள். கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருடைய இமோஷன்ஸை ஆண்டருடைய சமூகத்தில் அவர் கொட்டுறார். உங்கள் இமோஷன்ஸை ஆண்டருடைய சமூகத்தில் கொட்டுங்க. ஈச் ஒன்றுன்னா ஒரு ஃபீலிங்கும், யார் உங்களை எப்படி நெருக்கிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க, உங்களுடைய அறை கதவுகளை பூட்டிட்டு அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொட்டுங்க. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அப்போ அவ்வளோ அகனி, அவ்வளோ பாடு, அவ்வளோ பாடு. ஆனால் இந்த பாடுகளின் நடுவில் அவர் மறுபடியும் ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி 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 அவர் தன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட தான் கொண்டு போய் சொல்கிறார். we should be very careful to expose our weakness. நேற்றைக்கு ஒரு பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போது அவங்களோட வீக்னஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன்,
நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைங்க கிட்ட தான் உன்னை நீ எக்ஸ்போஸ் பண்ணணும். நீ போய் உலகத்தில் இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாத. கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஊழியக்காரர்கள் அவங்க கிட்ட தான் உன்னோட வீக்னஸை நீ சொல்லணும். அவங்க தான் அதற்கு உனக்கு சரியான கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஆண்டவரோட வார்த்தையில் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் ஆண்டவர்கிட்டயே போய் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகள் எல்லாம். எலும்பு பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம இந்த வாரம் எசேக்கியேல் 37:10 குறித்து நம்ம பேசணும் இல்லையா? நம்ம சரீரத்தில் மொத்தம் 206 எலும்புகள் இருக்கிறது. அப்போது அந்த எலும்பில் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா என்ன ஆகும்? டோட்டல் பாடியே வீக் ஆகிடும். ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குது. ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின் இருக்குமோ, ஜாயிண்ட் டு ஜாயிண்ட். நம்மளுக்கு இந்த விரல் இருக்குன்னா இந்த விரலில் எத்தனை ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. விரல்லையே 3 ஜாயிண்ட் இருக்குது. ஒரு ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குமா அப்பேற்பட்டவங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்க எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. அப்போ எலும்பையே நொறுக்கிற அளவுக்கு பிரச்சனை. ஆனால் அந்த நேரத்துலையும் அவர் யாரை தான் நோக்கி பார்க்குறாரு? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்குறார். ஆண்டவர் 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 ஆண்டவர். என்னுடைய ஆதி காலம் முதல், நான் என் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நீங்கள் தான் என் ஆண்டவர், நீங்கள் தான் என் ஆண்டவர், நீங்கள் தான் என் ஆண்டவர்னு அவரை மாத்திரம் தான் அவர் உயர்த்திக்கிட்டே இருக்காரு. அவருடைய இந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவரை உயர்த்துறாருன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. டீஹைட்ரேஷன், அவருக்கு சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லை, தண்ணி கூட இல்லை. என் மரண துளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். தேவஜனமே, இந்த ஒரு சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லவர். அவர் வரும் பொழுதே லேகியோன் ஓடுறான். அவர் அத்தனை அற்புதங்களை செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். நஸ்ரேனாகிய இயேசுவை ஆண்டவர் வல்லமையினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பியிருந்தார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாடுகளின் வழியை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். இந்த பாடுகளின் வழியாக நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். அவருடைய வஸ்திரத்தை கூட என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரில் சீட்டு போட்டாங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் மறுபடியும் அவர் ஆண்டவரை நோக்கி சொல்கிறாரு, தாவீது, கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். ஆண்டவர் 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 என்று ஆண்டவரையே பிடித்துக்கிட்டே இருக்காரு. நம்முடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தேவஜனமே, நாம் யாரை பற்றி கொண்டிருக்கிறோம், யாரை நம்புது நம்ம மனசு? நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா காசு படைத்த ஒருத்தவங்க கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரணும் நம்ம மைண்டு சொல்லும். ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவம் அதை சொல்லும். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பெற்ற அருமையான மகனே மகளே, தட் இஸ் நாட் த ரைட் வே. தட் இஸ் நாட் த ரைட் வே. அப்போ ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருக்கும் பொழுது, என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் பெலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது தான் உங்கள் சிச்சுவேஷன் மாறும். எந்த வெப்பனை நம்ம கையில் எடுக்க போகிறோம்? நம்ம சிரமமான நேரத்தில் பாடுகளின் வழியாக நம்ம எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறோம்? முதல் ஆயுதம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரைஸ், துதி.
நல்லா துதிங்க, மனசார துதிங்க, மனசார துதிங்க. உள்ளத்துலேருந்து, உங்கள் ஆத்மாவிலேருந்து, உங்கள் இருதயத்துலேருந்து, முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட, முழு இருதயத்தோட ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்தரிங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. 2 hours வர்ஷிப், 3 hours வர்ஷிப்லாம் இருக்குது. அதை போட்டுட்டு நல்லா கூட சேர்ந்து துதிங்க. குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது துதிங்க. நெக்ஸ்ட் வெப்பன் நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது ப்ரேயர். அவர் இமெயில்ஸ் கேன் ஃபெயில், பட் அவர் நீமெயில்ஸ் கேன் நெவர் ஃபெயில். எந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட இப்படி நிற்கிறானோ கட்டாயம் அவன் மனுஷன் முன்னாடி இப்படி நிற்க மாட்டான். முழங்காலில் நில்லுங்க, குதிங்காலில் நிற்காதீங்க. ஒரு மனுஷனும் நம்ம எப்படி நிற்கிறோம், நம்ம ஹீல், நம்ம குதிங்காலில் நம்ம நிற்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, முழங்காலில் நில்லு, குதிங்காலில் நிற்காத. குதிங்காலில் நிற்காதனா நீ போய் ஒரு மனுஷங்கிட்ட கேட்காத, ஆனால் முழங்காலில் நில்லு. நம்ம எதில் நிற்க போகிறோம், முழங்காலில் நிற்க போகிறோமா, குதிங்காலில் நிற்க போகிறோமா? தேவஜனமே, டிசைட் இட். உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் எடுக்க போகிற ஆயுதம் இதுதான், துதி, ஜெபம், பிரைஸ் அண்ட் ப்ரேயர். தேர்ட் வெப்பன் நீங்கள் கையில் எடுக்க போகிறது டிக்ளேர் த வேர்ட், டிக்ளேர் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்து. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்கள் சூழ்நிலையை சேஞ்ச் பண்ண போகுது. நீங்கள் புலம்புறதுனால, அழறதுனால, கத்துறதுனால, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. இன்னும் தான் வேர்ஸ் ஆகும், இன்னும் தான் பிரச்சனை அதிகமாகும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக ரைஸ் ஆகி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்த படுத்த 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 அந்த வார்த்தை தான் விரும்பியதை செய்து முடிக்கும். அது வெறுமையாய் திரும்பாது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரே பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும் ஆண்டவரோட வேர்ட்ஸை. இதை மறந்துடாதீங்க. இது இன்றைக்கு நான் கொடுக்குற செர்மனாக இருக்கலாம், ஆனால் நம்ம இதை எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுற ஒரு பிரின்சிபிளாக, நம்மளோட லைஃபோட பிரின்சிபிளாக இது மாற வேண்டும் தேவச்சனமே. மேற்கொண்ட இந்த அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆத்துமாவை பட்டயத்திற்கும் அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும், அப்புறம் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க, 21ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து இவ்வதிகாரம் முடிய 31வது வசனம் வரைக்கும் இந்த கைவிடப்பட்டவர்களுடைய பதிலை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் செவி கொடுத்து அருளினார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொன்னாரே. நீங்க ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக வந்து உங்களை விடுவிப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போவது இல்லை. அப்போ இப்பேற்பட்ட ஆண்டவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா, சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே அவரை துதிக்க வேண்டும். இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தான் இங்கே வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே அவரை துதியுங்கள். நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். Give high reverence to God. High reverence. அவர் ஒரு மனுஷர், அவர் இங்கே இருக்காரு, நம்ம மத்தியில் இருக்காரு. சில நேரம் நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் போது, இல்லை பெரியவங்க ஊர்லேருந்து வந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வாய்ஸை சாஃப்டன் பண்ணிடுவோம். நம்ம எப்பயும் இருக்கிறாப்புல நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். ஏன்? அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நம்முடனே எப்பொழுதும் இருக்கிறார். 24/7 அவர் நம்ம கூட இருக்கார். We should give high reverence to him. பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் ஆண்டவரை அவங்க உறுதியாக பற்றி கொள்ளவில்லைனா இன்னும் ஆண்டவரை எப்படி அதிகமாக கனப்படுத்தணுன்றதை சொல்லிக் கொடுங்க. வர்ஷிப், பிரைஸ் அண்ட் வர்ஷிப், நம்ம சர்ச்சில் சண்டே சர்வீஸில் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக ஹை ரெவரன்ஸ் கொடுக்குற டைம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற டைம். மிஸ் பண்ணிடாதீங்க.
இதை நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். பயபக்தி, வைராக்கியம்ங்கிறது இப்போ கான்டெம்பரரி வேர்ல்டில் இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளில் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு 80s 90ஸ்க்கு நம்ம போவோமே, பயபக்தியை குறித்து நம்முடைய தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் எப்படி ஆண்டவரை ஆராதிச்சாங்க, எப்படி அவங்க ஆலயத்துக்கு போனாங்க, எவ்வளோ பயபக்தியாக இருந்தாங்க. Now we are taking everything for granted, everything for casual, everything. பயபக்தி அற்று போகிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெய்வச்சனமே, we should be very careful. நம்ம ஒரு சாதாரண ஆண்டவரை வணங்கவில்லை. Our God is a living God. Our God is a majestic God. Our God is a powerful God. அப்போ இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நம்ம பயபக்தியாக இருக்கும் பொழுது தான் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பிள்ளைங்களும் அந்த லைனில் அவங்க வருவாங்க. 8 மணி தானே ஆகுது, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம், லெட்ஸ் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சண்டே அன்னைக்கு காலை நம்ம சொன்னோம்னா நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் இடறி போயிடுவாங்க. மறந்துடாதீங்க, நம்மளோட பயபக்தி தான் நம்மளோட பிள்ளைங்களையும் இழுத்துட்டு வரும் ஆண்டவருடைய சமூகத்தில். அடுத்தது வசனம் சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமல் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். வண்டர்ஃபுல். ஏன் அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணலை? ஏன் அவர் அசட்டை பண்ணலை? ஏன் அவர் மறைக்கலை? ஏன் அவர் கேட்டார்? ஏன்னா அவரே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வந்து பிறந்து எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். அவருக்கு பசினா என்னன்னு தெரியும், அவருக்கு வறுமைனா என்னன்னு தெரியும். நீங்கள் மட்டும் வறுமையில் இல்லை, நீங்கள் மட்டும் குறைவுகளில் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றும் ஒரு பெரிய மாளிகையில் பிறக்கவில்லை. ஒரு ஏழை தச்சன் வீட்டில் தான் அவர் இருந்தார். அவருடைய அந்த நர்சிங் டைமில் அவரை பெற்று எடுக்கிற அந்த நேரத்தில் அவருக்கென்று துணி கூட இல்லை. இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டு பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு கிட் கொடுக்குறாங்க. ஹவ் பிளஸட் வி ஆர், ஹவ் பிளஸட். ஆனால் கந்தைகளில் சுற்றி முன்னணியில் தான் அவரை கிடத்தினார்கள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தியாகமான, இப்பேற்பட்ட நம்மை பற்றி மாற்றுமே யோசித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா உள்ளங்கையில் நம்மளை பொறித்திருக்கிறார். அப்போ நம்மளை பற்றி அவர் யோசிச்சுட்டே இருக்கார். நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், இன் அண்ட் அவுட், நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் நம்மளை அற்பமாக எண்ணவே மாட்டார். இந்த உலகத்தில் வேறு யார் வேணாலும் நம்மளை அற்பமாக எண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவர் நம்மளை அற்பமாக எண்ண மாட்டார், நம்மளை அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்கவும் மாட்டார். அடுத்தது சொல்லுகிறது, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம முன்னாடி வந்து விடுதலையாக ஆராதிக்கணும், விடுதலையாக ஸ்தோத்தரிக்கணும். நீங்கள் ஸ்தோத்தரிக்கிறத பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஆஃப்ரிக்கன் வர்ஷிப் நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவங்க எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவாங்க பாருங்களேன். அவ்வளோ குதூகலம், அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பல நேரத்தில் ஆண்டவரை விடுதலையாக ஸ்தோத்தரிக்கும். ஏதோ முன்னாடி யாரோ பாடுறாங்கப்பா, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், நான் வரலைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பார், அதனால் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இல்லை தேவ ஜனமே, the worship should be the part of your life, should be the soul of your life. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் இல்லாமல் தினசரி ஆண்டவரோடு கூட வர்ஷிப் பண்ணி உங்கள் சோல் அவர் கூட கனெக்ட் பண்ணுற ஒரே டூல் வந்து வர்ஷிப் தான். மறந்துடாது. ஏன்னா நீங்கள் உயர்த்த 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 அவரும் நீங்களும் கனெக்ட் ஆவீங்க. உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்குது, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா பாட்டு பாட போகுது, அது கூட சேர்ந்து பாடுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அது சொல்லுது வசனம், மகாசபையில் நான் உங்களை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன்.
என்னென்ன கமிட்மெண்ட் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கமிட்மெண்ட்டை நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி செலுத்துவோம். அடுத்ததாக சொல்லுது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். நம்முடைய இருதயத்தின் பலனே ஆண்டவர் தான். அப்போ அவரை துதிக்கும் பொழுது நம்ம இருதயம் எப்படி என்னைக்கு வாழும்னு சொல்லியிருக்காங்க? என்னைக்கு வரைக்கும் வாழுமா? என்றென்றைக்கும் வாழும். என்றென்றைக்கும் வாழும். இந்த அதிகாரத்தில் ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருக்காங்க. 27ஆம் வசனம் 28ஆம் வசனம், பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். பூமியில் இருக்கிற எல்லைகளில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவாங்க. ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். இயேசு என்கின்ற நாமத்திற்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு என்கின்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்திற்கு முன்பாக பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். இட் வில் ரிட்டர்ன் பேக். ஒருவேளை இப்போ உலகத்தில் தாங்கள் விரும்பியவற்றை அவங்க செய்து கொண்டிருந்தாலும் on the judgment day when God is coming, during his second coming, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். முதல்ல ஆண்டவருடைய வருகை வரும், ராப்சர், ரகசிய வருகை. ஆண்டவர் தன்னுடைய சபையை கூட்டிக் கொண்டு செல்வார். அதற்கு பிறகு பகிரங்கமாக எல்லாரும் காண இரண்டாம் வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். பூமியின் மன்னிக்கவும் ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். எல்லா நேஷன்ஸ், எல்லா மொழி பேசுகிறவங்க, எல்லா இனத்தில் இருக்கிறவங்க யார் தான் ஆளுகை செய்ய போகிறார்? ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார். ராஜ்யம் கர்த்தருடையது. நம்ம அந்த நேபுகாத்நேச்சாருடைய அந்த சிலையினுடைய அந்த தரிசனத்தில் நம்ம பார்த்தோம். தலை அவங்களுடைய ஆட்சியாக இருந்தது, பாபிலோனுடைய ஆட்சியாக இருந்தது. நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்துடைய ஆட்சியாக இருந்தது. அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யமாக இருந்தது, வயிற்று பகுதி. அடுத்தது தொடை பகுதி, அயன், இரும்பு, அது ரோமர்களுடைய சாம்ராஜ்யமாக இருந்தது. அடுத்தது இப்பொழுது நம்ம கான்டெம்பரரியாக இருக்கிறது, அதாவது களிமண்ணும் இரும்பும் கலந்தது. அப்போது இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முழு சிலையை மோதி அடிக்க ஒரு கல் வந்தது. அந்த கல் மோதி அந்த சிலை காற்று பறக்கடிக்கும் பதரை போல போச்சு. அந்த ராஜ்யத்தினுடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியில் அவருடைய ராஜ்யம் தான் நிலை நிற்க போகிறது. அவர் வரப்போகிறார். டைம் இஸ் அப், டைம் இஸ் அப். மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சிலையில் உள்ள எல்லா காரியமும் முடிஞ்சிட்டு காலில் இருக்குது. இப்போ ஃபைனலாக அந்த ஒரு கல் மோதி அடிக்க போகுது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி கண்ட்ரோல்ட் பை ஒன் அண்ட் ஒன்லி காட், ஜீசஸ் கிரைஸ்ட். 29 நம்ம வாசித்துருவோம். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சன்னதி எண்ணப்படும். அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறப்ப போகிற ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். நாம் சாதாரண ஆட்கள் அல்ல. ஃபிக்ஸ் இன் யோர் மைண்ட் ஆன் திஸ் விமன் டே. இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, யூ ஆர் நாட் அ சிம்பிள் பீப்புள். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன்னா விசேஷித்த தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். To whom we are putting our trust? To whom we are putting our trust this morning? நம்முடைய டஃப் டைமில், நம்முடைய பாடுகளின் நேரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? தேவனை துதிக்க போகிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம்.
கர்த்தருடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்த போகிறோம். தேவஜனமே நம்ம எழுந்திருக்க போகிறோம். We are going to connect with our God. We are going to connect with the master of this universe. We are going to connect with the creator of this universe. பாடும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க. Just focus on God. Just focus on Him. And this is the time your suffering is going to change. இந்த நேரம் தான் உங்களுடைய பாடு மாறப்போகிறது, உங்களுடைய சூழ்நிலை மாறப்போகிறது. ஏன் தெரியுமா? அவரை நீங்கள் துதிக்க போறீங்க. ஃபுல்லா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. உங்க வாய் மட்டும் அவரை துதிக்க வேண்டாம், முழு சிந்தையோடு அவரை துதிங்களேன். உங்களையே ஊற்றி அவரை துதிங்களேன், உங்களுடைய பலத்தோடு அவரை துதிங்களேன். எஸ், இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னம் நம்ம மீது இறங்கி வரப்போகிறது. ஓ மை சோத்தரிக்கிறோம், ஓ மை சோத்தரிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஓ எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக. ஓ மை உயர்த்துகிறோம் அப்பா, ஓ மை வாழ்த்துகிறோம் அப்பா, ஓ மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஓ மை உயர்த்துகிறோம். நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே நீரே ராஜா, நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே சொல்ல போகிறோம் ஆண்டவரே, இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே 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 ராஜா, இயேசுவே பிரகடனப்படுத்துவோமா? இயேசுவே மீட்பர், இயேசுவே 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 ராஜா, இயேசுவே என் தேவன், ஓ என் ராஜனே, ஓ என் தேவனே, ஓ என் கர்த்தரே, இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் மூலமாக அப்பா உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கக்கூடியவர்களாக இந்த வசனத்தோடு எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிதாவின் சித்தம் அப்பா வெளிப்படும்படியாக உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும் தகப்பனே. முழுவதும் முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆளு
ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஹல்லேலூயா. இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி காணப்படுகிறோம் என்று இந்த அதிகாரத்தில் தாவீது பாடிய ஒரு சங்கீதமாக ஒப்புவிக்கப்பட்டுள்ளது. தாவீது தன்னுடைய பாடுகளின் மத்தியில் தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று தன்னுடைய வார்த்தைகளை எடுத்து கூறும்படியாக இந்த அதிகாரத்தில் இந்த வசனங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் நம் கைவிடுகிற தேவன் இல்லை. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் கூட அநேக பாடுகளின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் வனாந்திரமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில நேரம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நம் தேவனை முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆனால் நம் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவர் நமக்காகவே மரித்து நமக்காகவே உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவரா என்னையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அநேக நாட்களில் நானும் பாடுகளின் மத்தியில் கடந்து போகும் பொழுது சில நேரங்களை முறுமுறுத்து கொண்டு தேவன் என்னை கைவிட்டார் என்று ஜெபிக்க கூட மறந்து போயிருப்பேன். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்படுவார். கர்த்தரை தேடு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடு என்று அந்த வசனங்கள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் என்னுடைய பாடுகளை எல்லாம் ஒரு பேப்பரில் லிஸ்ட்டு போட்டு, ஆண்டவரை இதை எல்லாவற்றையும் நீர் எனக்கு வாய்க்க செய்து விட்டீர் என்று விசுவாச அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் எனக்கு ஏவுதலை உண்டு பண்ணியபடி நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த பாடுகளும் துக்கங்களும் எனக்கு மாறிப்போனதை நான் காண முடிந்தது. அதே போல் என்னுடைய ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு பிள்ளையும், ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, நான் ஏன் சபைக்கு வரணும், நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கு எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லும் பொழுது அப்போது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக எனக்கு ஏவினார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும், முதலாவது தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அந்த பிள்ளையோடு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இடைப்பட்டார். அது மாத்திரமல்ல, விசுவாச வார்த்தைகளினால் அவர்களை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். அதே போல் அந்த பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய பாடுகளின் மத்தியில் அவர்களுடைய நோய்களின் மத்தியில் நீ விசுவாசை அறிக்கையிடு என்று அந்த மகளிடம் நான் சொன்னேன். அவருடைய மகளுடைய கர்ப்பத்தின் கனிக்கும் சில பிரச்சனைகள் இருந்தது. அப்பொழுது சொன்ன கர்ப்பத்தின் கனி கையில் வந்துவிட்டது என்று விசுவாசை அறிக்கையிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த மகளுக்கு ஒரு அருமையான ஒரு மகனை தந்தருளினார். அது மாத்திரமல்ல, அந்த மகளுக்கு இருக்கின்ற இந்த கர்ப்பப்பை கோளாறை மாற்றி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் சாட்சியாய் நின்று அவள் இந்த நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திற்குள்ளாக கடந்து வந்தாள். இந்த நாளில் நம்ம இந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். எத்தனையோ நாட்கள் நம்முடைய பாடுகளின் மத்தியில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நாம் முறுமுறுத்து கொண்டு தேவனை விட்டு தூரப்போயிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நம் தேவன் நம் கைவிடாத தேவனாயிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவரை சமீபமாயிருக்கிறார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளில் நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு வாய்க்க செய்து விட்டார் என்று விசுவாச அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் முன்பதாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய எல்லா பாடுகளையும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். அவரை துதித்து அவரிடத்தில் ஜெபித்து நம் காரியத்தில் ஜெயம் பெற்று விட்டோம் என்று நம் விசுவாச அறிக்கையிட்டு நாம் தேவனிடத்தில் நன்றி கூறுபவர்களாக இந்த நாளில் நாம் முன்பாக கடந்து வருவோமா? உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். அப்பா, ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை அன்புக்கு சொல்லப்பா. என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் துதிப்பேன்ப்பா. இன்னும் இடத்துல அன்பு கூறுவேன் தகப்பனே. அன்பு கூறுவேன். ஆம் தகப்பனே, இன்னும் அதிகமா அன்பு கூறுவாப்பா. இன்னும் அதிகமா நெருங்கி சேருவ தகப்பனப்பா. உம்மை துதித்து துதித்து உம் சன்னிதியில் மகிழ்வ தகப்பனே. உம்மை முழு உள்ளத்தோடப்பா உம்மை ஆராதிப்ப தவிர வேற வழி இல்லப்பா. ஆமென். அப்பா பிதாவே, இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, எந்த வனாந்தரமான சூழ்நிலைகள் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருந்து எங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில அப்பா எசேக்கியேலுக்கு நீர் சொன்னது போல எழும்ப சொன்னீரே ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் எழும்புகிறோம். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரை உயிரடைய செய்த என் தேவனே, இந்த நாள்ல எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறதோ உம்முடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் மீண்டும் எழும்பும்படியாக, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் மீண்டும் எழும்பும்படியாக ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மத்தியில் நீர் ஊற்றப் போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் டாடி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றி போட்டதற்காக உமக்கு நன்றி ராஜா. வனாந்திரமாய் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் செழிப்பாக மாற்றிவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில அப்பா எழும்பி பிரகாசிக்க கூடிய வல்லமையான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அநேகருக்கு பிரகடனப்படுத்தும்படியாக இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. ஒரு நாளும் என் தேவன் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா எங்களுக்காக மரித்து எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்த தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சாட்சிகளாக நிற்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை இந்த நாளில் நீங்கள் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் உம்முடைய வசனங்களின் மூலமாக ஆண்டவர் எங்களை திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளில் அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டோம் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம், பாடுகளின் வழியாக சென்ற தாவீது, பாடுகளின் வழியாக சென்ற நம்முடைய ஆண்டவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பாடுகளின் வழியாக சென்று கொண்டு இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். There is nobody to pray. There is nobody to stand in the gap for the people. It is you and me who is going to stand. இந்த நேரத்தில் நமக்காக நம்ம ஜெபிச்சிட்டோம், ஆனால் பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய சபையார், நம்முடைய அயல் வீட்டுக்காரங்க, நம்முடைய ஊரில் இருக்கிறவங்க, உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க, அவங்களுக்காக இப்போ நீங்கள் ஏறெடுக்க போகிறீங்க, ஜெபத்தை ஏறெடுக்க போகிறீங்க. என்ன பாடு, அவங்க எப்பேற்பட்ட பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள்? உடல் பலவீனம்ங்கிற பாடா, இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார குறைவுனால அவங்க பாடுகளின் வழியாக செல்கிறார்களா, இல்லை மனிதர்களுடைய நெருக்கமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். திறப்பின் வாசல்ல நம்ம நிற்க போகிறோம். பாடுகளின் வழியாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, நொறுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, கைவிடப்பட்ட மக்களுக்காக
நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி அவர்களுக்காக முறையிடுகிற நேரம், ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற நேரம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்தில் ஊனமுற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சரீரத்தில் பல பலவீனங்களப்பா, ஆனாலும் இந்த சமுதாயத்தில் பல பேர் அவர்களை நெருக்குகிறார்களே, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உரிமைகள் கிடைக்காம ஆண்டவரே அவர்களை மேற்கொள்ளுகிறார்களே, அப்பேற்பட்ட ஊனமுற்றோர்களுக்காக தேவனாகிய கர்த்தரே உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு பலனாக, துணையாக, அரணாக நீரே நீங்க இருங்கப்பா. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நீரே அடைக்கலமாக இருந்து அப்பா அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்க, அவர்களோடு கூட நீங்க இருங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில பலவீனப்பட்ட உம்முடைய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக, டிபி பேஷண்ட்ஸ்க்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, மாத கணக்காக மருத்துவமனைகளில் தங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க, நீங்க கண்ணோக்கி பாருங்க, நீங்க கண்ணோக்கி பாருங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீங்க அற்பமா எண்ண மாட்டீங்களேப்பா. ஆண்டவரே, நீங்க அற்பமா எண்ணாதவராயிற்று. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உங்க இரக்கம் அப்பேற்பட்ட மக்கள் மீது வந்து இறங்கட்டும்பா. ஆண்டவரே, அவர்களை நீர் தொட்டு, அவர்களை நீர் குணப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சாட்சியாக நீங்க நிறுத்துங்க தகப்பனே, நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில கூடப்பா ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல, பொருளாதார குறைவுனால கூனி குறுகி ஓடி ஒளிந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் மதீனமாக செய்து விட்டார்கள் அப்பா. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மிகுந்த இரக்கங்களினால அப்பா அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அவர்களை தப்புவிக்க தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சாத்தான் ஆண்டவரே அவர்களை அந்த டிராப்ல தள்ளிட்டான். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பீராக அப்பா. என்னுடைய ஜெபங்கள் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். என்னுடைய ஜெபங்கள் தூபம் போல உம்முடைய சமூகத்தை எட்டட்டும்பா. ஒருபோதும் அவர்கள் தவறான முடிவை எடுக்க கூடாது, ஒருபோதும் தவறான முடிவை எடுக்க கூடாது, உயிரை மாய்த்து கொள்ள கூடாதுப்பா. அப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவர்கள் இப்போ இந்த நேரத்துல எங்க இருந்தாலும் உங்க கரம் உங்க மீது வரட்டும், உங்க கரம் உங்க மீது வரட்டும். அவங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய எல்லா ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சுற்றி வெளியடைத்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில உலகெங்கும் இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வீட்டுல வன்கொடுமை, வெளியில வன்கொடுமை, எங்க போனாலும் ஆண்டவரே நெருக்கம், வெளியில சொல்ல முடியவில்லை. ஆனா எங்கள் தேவன் நீர் அறிவீரப்பா, எங்கள் தேவன் நீர் அறிவீரப்பா. கண்ணோக்கி பார்த்து தேவனாகிய கர்த்தர் அவங்களை விடுதலை செய்யுங்கப்பா. உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காம இருக்கிற தேவன் நீங்கப்பா. உங்க முகத்தை எங்களுக்கு நீங்க மறைக்காம இருக்கிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, அப்பேற்பட்ட சூழ்நிலையில நெருக்கத்துல இருக்கிற பெண்களுக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க தப்பு வைக்க நீங்க இறங்கி வாங்க. நீங்க உம்முடைய தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க நல்ல மனிதர்களை அனுப்புங்க, நீங்க உதவிகளை அனுப்புங்க, நீங்க ஒத்தாசைகளை அனுப்புங்க. நீங்க அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கிற மக்களை, நல்ல மக்களை அவர்களுக்கு நீங்க அனுப்புங்க தகப்பனே, அனுப்புங்கப்பா. பெண்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வன்கொடுமைகள், எல்லா கொடுமைகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்று ஆண்டவரே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நீங்க பைபிள்ல சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனா இந்த உலகத்துல எப்பேற்பட்ட நிலையில ஆண்டவரே பெண்கள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நின்று நீர் நியாயம் செய்வீராக, நீர் நியாயம் செய்வீராக, நீர் நியாயம் செய்வீராக, நீர் தப்புவிப்பீராக, நீர் தப்புவிப்பீராக. இந்த வானம் உம்முடையது, இந்த பூமி உம்முடையது, ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறார். நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா.
பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில உங்க சித்தம் செய்யப்படட்டும். நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆனால் நாங்கள் செபிக்க மறந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்காக இப்பொழுது மொத்தமா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவர்களையும் நீங்க தப்புவீங்க, அவர்களுக்கும் நீங்க உதவி ஒத்தாசைகளை நீங்க செய்யுங்கப்பா. உடைய கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை, இரக்கம், உடைய தயவு, உடைய காருண்யம் எங்களை வழி நடத்திட்டோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day.